அதுக்கு அடுத்து நம்ம ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்னன்னா, எல்லார் வீடுகள்லையும் இந்த கணவன் மணி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். சார் எங்க ஹஸ்பண்ட் திட்டுறாரு சார், எங்க ஹஸ்பண்ட் அடிக்கிறார் சார். ஒன்றும் இல்லை, எளிய தாந்திரிக முறையில் ஒரு பரிகாரம் சொல்றேன். அவுள் இருக்கு பார்த்தீங்களா, சிகப்பு அவுள், அதை மஞ்சள் தண்ணியில் கட்டி வீட்டு வாசல்ல கட்டி வைங்க. சரிங்களா? கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்சஸ் ஆகும். என்னன்னா சண்டை சச்சரவுகள் வராது. புரியுதுங்களா? அதே மாதிரி வீடுகளில் என்ன வேர்கள்லாம் வைக்கலாம், வீடுகளில் நம்ம என்ன வேர்கள் வைக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் உற்று கவனிங்க. சார் இதெல்லாம் வச்சா சக்ஸஸ் ஆகுமா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அந்த காலத்தில் உலக்க கருங்காலியில் வச்சுருந்தாங்க. பருப்பு மத்து இருக்குது பார்த்தீங்களா, பருப்பு மத்து பார்த்தீங்கன்னா என்ன மரத்தில் பருப்பு மத்து செய்யலாம்? வேப்பங்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, வேப்பங்குச்சி, வேப்ப மரம், அதில் தான் பருப்பு மத்து இருக்கும். எதுனாலன்னு சொல்லுங்க? அந்த வேப்ப மரத்தினுடைய கசப்பு தன்மை அதில் கொஞ்சம் சேரணும். ஆனால் கருங்காலியினுடைய தெய்வீக சக்தி என்ன ஆகும்? அந்த உலக்கில் இருக்கணும், காத்து கருப்பு அண்டாமல் இருக்கணும். ஒன்றும் இல்லை, உலக்கையை குறுக்க போட்டு போனாங்கன்னா எந்த காத்து கருப்பும் அண்டாது. இந்த பருப்பு மத்து ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னா விஷ ஜந்துக்களால் பாதிப்பு வராது. கருங்காலி மரம் உலக்கு இருக்க வீட்லையும் ஒரு வேப்ப மர பருப்பு மத்து இருக்க வீட்லையும் விஷ ஜந்துக்களாலேயோ அல்லது மற்ற எந்த நெகட்டிவ் எந்த ஒரு விஷயங்களாலேயோ பாதிப்பு வராதுங்க. இது நிறைய பேர் தெரியாது. அதே மாதிரி வீடுகளில் முறம் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த முறம் எப்பவுமே முறம்னா என்ன சொல்லுவாங்க, சொலகுன்னு சொல்லுவாங்க. மதுரை பக்கம்லாம் சொலகு, முறம், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே குடியிருந்தாலும் இந்த சில்வரில் முறம் வாங்கி வைக்கிறது, ஓலையில் பண ஓலையில் முறம் வாங்கி வைத்தால் நீங்கள் பிரம்மாண்டமாக வாழலாம். ஏன்னா பண ஓலை ராகு, பண ஓலை ராகு. புரியுதுங்களா? அப்போ இந்த ராகு யாருக்கெல்லாம் யோகியா இருக்கோ அவங்க பண ஓலை பனைமரத்துக்கு கீழே போய் உட்காந்தாலே பணம் வருங்க. இப்போ எனக்கு ராகு யோகி, நான் என்ன பண்ணுவேன்? டீ குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு காஃபி குடிக்கிறேன். ராகு இப்போ யோகியை இப்படியும் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அவயோகி சுக்கிரன், நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வருடம் ஒரு முறை தான் போவேன். புரியுதுங்களா? அதே மாதிரி என்னுடைய யோகி கோயிலுக்கு, இப்போ நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய நாகராஜா கோயில் தான் என்னோட யோகி கோயில். அப்போ இந்த கோயிலுக்கு எப்போ போவேன்னா வருடம் ஒரு முறை ஆடி 18 அப்போ நான் போயிட்டு வருவேன். எதுக்காக போறேன் அப்படின்னா, யோகி எங்க ஆடி பெருக்குன்னு தான் சொல்றாங்க. யோகி அன்னைக்கு பார்த்துட்டு வரும்போது பெருகுமா பெருகாதா, இந்த மாதிரி நம்மளுடைய இது யோகி அவயோகியை வச்சுதான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களும் இருக்கு. நான் சொல்ல தாந்திரிகத்துல நிறைய மாற்றங்களும் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த திருமணம் ஆகலை என்னன்னா, சரி உங்களுக்கு விளக்கமாத்து குச்சி பரிகாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விளக்கமாத்து குச்சியில பரிகாரம் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, தென்னை மரத்துல தென்னை ஓலையில வீடு கூட்டாத புது அந்த சீச்சு விளக்கமாறு குச்சி இருக்கும் பார்த்தீங்களா, தென்னங்குச்சி, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சீச்சு உட்காந்து விளக்கமாறு தயார் பண்ணி, சரிங்களா, நீங்களே அந்த மட்டையை வெட்டி அதை எடுத்து ஒரு கட்டு விளக்கமாறுனாலும் தயார் பண்ணி கோயில்களுக்கு கூட்டுறது கொண்டே கொடுக்கணுங்க. கோயிலை சுத்தம் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் டெய்லி சுத்தமாகும். நம்மளுடைய பாவங்கள் என்ன ஆகும்? கோயில நீங்க செஞ்சு கொடுத்த விளக்கமாறுல கூட்டம் தேய தேய என்ன ஆகும்? நம்ம கர்மாவும் தேய ஆரம்பிக்கும். அப்போ கோயில்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம்? இந்த விளக்கமாறு வாங்கி கொடுக்கலாம், கோயிலை கூட்டுறதுக்கு சுத்தம் பண்றதுக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. கோயில்களுக்கு தானம் கொடுக்க பொருட்கள் என்னன்னா என்ன கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், இது கொடுக்கலன்னு சொல்றாங்களே தவிர முக்கியமானது இதானே. புரியுதுங்களா? அதே மாதிரி விபூதி, கோயில்களுக்கு விபூதி வழங்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்க விபூதியை கொடுத்துட்டீங்கனாலே உங்க கர்மா தீருதுன்னு அர்த்தம். இப்போ நான் விபூதி சேல் பண்றேன். நம்ம இந்த விபூதி எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, கோயிலில் என்ன பண்ணுவாங்க, நீங்க கை நீட்டினோடனே யார் அந்த விபூதி அள்ளித்தரா? குரு. விபூதி பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரங்க. சிங்கப்பூர்ல ஒரு கோயிலுக்கு விபூதி அனுப்பிச்சு விட்டேன். இன்னைக்கு சொல்லுவாங்க, சார் அந்த விபூதிக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கும் போல சார். என்னன்னா, உங்க கர்மா தீரணும் சார், ரொம்ப கடன்ல இருக்கேன், ரொம்ப பிரச்சனையில் இருக்குன்னா விபூதியை தானம் பண்ணுங்க. கோயிலுக்கு விபூதி தானம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்க கர்மா தீரும். சரி சார், நான் ஒரு நிரந்தரமான வேலையில உட்காரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நாற்காலி வாங்கி யாருக்கு தானமா கொடுக்கலாம்? நிரந்தரமா ஒரே இடத்துல இருக்கும். என்ன யார் இருப்பா? நம்ம லைஃப்ல நீங்க சின்ன வயசுல இருந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிற வரைக்கும் நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஆனா இந்த வித்தையெல்லாம் கத்துக் கொடுத்த ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரே இடத்துல நிரந்தரமா இருக்கும். பள்ளியில இருக்கக்கூடிய நீங்கள் பயின்ற பள்ளி ஆசிரியருக்கு ஒரு நாற்காலி வாங்கி தானமா கொடுங்க, அந்த பணி நிரந்தரமாயிரும். புரியுதுங்களா?
சார் எனக்கு டிரான்ஸ்ஃபரே கிடைக்க மாட்டேங்குதுங்க, இந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு என்ன வழி சார்? பணியிட மாற்றம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும், இது மூலிமா எனக்கு சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு பேர் என்னது? பணியிட மாற்றம்னு வச்சுருக்காங்க. பணியிட மாற்றம். அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணும், ஒரு வாடகை வீட்டில் அந்த வேலை வந்து இடம் மாறணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தா அந்த வீடை மாற்றிங்க, கண்டிப்பாக பணியிட மாற்றம் மாதிரி. இருக்கும் இடத்தை மாற்றும் பொழுதே என்ன? இடம் மாற்றம். இருக்கும் இடத்தை மாற்றணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்க எங்க வேலை பார்க்கணும்ன்றத பிரபஞ்சம் டிசைட் பண்ணும். புரியுதுங்க? இது பணியிடை மாற்றம். வீடு மாற்றுவதால் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? அப்ப வேலையை இப்படிலாம் நம்ம செஞ்சுக்கலாம். இது இல்லாம சார் எனக்கு என்னோட ஆபீஸ்ல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை சார். காலையில நான் ஆபீஸ்க்கு நுழைஞ்சா சாயந்தரம் வரைக்கும் எனக்கு பிரச்சனை 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 பிரச்சனை. இதை நான் எப்படி சார் சரி பண்ணலாம் அப்படின்னா, காலையில எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு, சரிங்களா, அப்படியே விநாயகரையும் முருகனையும் வணங்கிட்டு வீட்டில இருந்து கிளம்பும்போது நேராக கிச்சனுக்குள்ள போங்க. 2 பச்சை மிளகாய், எப்படிங்க 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டு போங்க. இந்த 2 பச்சை மிளகாயை உங்க பேக்லயோ உங்க பாக்கெட்லயோ வச்சுக்குங்க. இதை வந்து காலையில எடுத்துட்டு போறீங்க ஆபீஸ்க்குள்ள, காலையில வந்து ஆபீஸ்க்குள்ள எடுத்துட்டு போறீங்க. இத வரும்போது உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆபீஸை விட்டு வெளியே வந்து தூக்கி வெளியே போட்டுறணும். ரெகுலரா ரொட்டீனா அதை மட்டும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். சரிங்களா? சரி சார், டாக்குமெண்ட் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை, 21 பச்சை மிளகா. இந்த 21 பச்சை மிளகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல பிரச்சனைக்குரிய நபர்களுடைய பெயரை எழுதி அந்த 21 பச்சை மிளகா மடிச்சு 3 ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல போட்டுருங்க. அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். புரியுதுங்களா? அது எவ்வளோ ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூவா இருந்தாலும் கண்டிப்பா அது தீரும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த பச்சை மிளகா பரிகாரத்தை தாண்டியும் எல்லாருக்குமே தெரியும். சரி, எல்லாருமே நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான் வெங்காயம். சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காய பரிகாரம். இது எப்படி அப்படின்னா, இந்த சின்ன வெங்காய பரிகாரம் உங்களுக்கு அதிகமான கடன் பிரச்சனை சார். எனக்கு ரொம்ப அதிகமான கடன் பிரச்சனை, எனக்கு டெய்லி கண்ணீரா வருது சார். புரியுதுங்களா? இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சு, சரிங்களா, அந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சிருங்க. உரிச்சிட்டு இதில் ஒரு இது மாதிரி ஊசி மாதிரி, சரிங்களா, என்ன பண்ணணும்னா இந்த 108 சின்ன வெங்காயத்தை கோர்க்கணும், மாலையாக கோர்க்கணும். இந்த சின்ன வெங்காய மாலை யாருக்கு போடணும் அப்படின்னா, நம்மளுடைய விநாயகருக்கு. விநாயகருக்கு, புரியுதுங்களா? சின்ன வெங்காய மாலை விநாயகருக்கு போட்டிங்கன்னா எப்படியா கொண்ட கடன் பிரச்சனைனாலும் தீருங்க. எப்படியா கொண்ட கடன் பிரச்சனைனாலும் தீரும். ஏன் 108 வெங்காயம் போட சொல்கிறோம்? 9 செவ்வாய்ங்க. வெங்காயம் காரத்தன்மை உள்ளது, கண்ணிலேருந்து கண்ணீரை வர வைக்கும். விநாயகர் கேது, கேதுனா கடன். அப்போ என்ன பண்ணணும்? இந்த விநாயகருக்கு இந்த 108 வெங்காய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, என்னையா வெங்காயம் மாங்காய் தக்காளி பரிகாரம்லாம் கொடுக்குறீங்கன்னு நிறையா மீம்ஸ்லாம் வரும், நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும். நீங்கள் திட்ட தான் நான் வளருவேன், அதனால் என்னை நல்லா நீங்கள் திட்டலாம், அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? இருந்தாலும் சொல்லிடணும்ல, ஏன்னா மதுரைக்காரன் எப்பவுமே திட்டு வாங்கியே பழகினேன். அதனால நீங்க திட்டினாலும் எனக்கு வளர்ச்சி தான். ஏன்னா ஒரு அரசியல் தலைவரே சொல்லியிருப்பாரு, என்னன்னா இவங்க திட்டதாங்க நான் வளர்ந்தேன் அப்படின்னு. அது மாதிரி நீங்க திட்டணும், திட்டா மட்டும் இருந்துடாதீங்க. எவ்வளவு கேவலமா கழுவி ஊத்தினாலும் பரவாயில்ல, நான் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிடுவேன். என்னன்னா இந்த 108 வெங்காய பரிகாரம், ஐயா நீங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகலைனாலும் 10 பேர்ல 2 பேருக்கு சக்சஸ் ஆனாலும் நான் அங்க ஜெயிச்சுட்டேன். புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய கடன் தீரணும், தீரா கடனை தீர்க்கக்கூடியதான் இந்த சின்ன வெங்காய பரிகாரம். அதனால பெரிய பெரிய கோயில்களில் போய் இந்த வெங்காய பரிகாரம் பண்ணிடாதீங்க. சின்ன வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன விநாயகருக்கு அழகா ஊசி நூல்ல மாலை மாதிரி கோர்த்து அந்த சின்ன வெங்காயத்தை நீங்க போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த விநாயகர் பெருமான் என்ன பண்ணுவாரு? உங்களுடைய கடன்களை குறைப்பாரு. சரி, ஓகே சார், இதை தாண்டி வேற என்ன சார் பண்ணலாம்? பண்ணலாமே, என்ன பண்ணலாம்? ஆஞ்சநேயருக்கு எல்லாரும் வட மாலை சாத்துவாங்க, அந்த மாலை இந்த மாலை எல்லா மாலையும் சாத்துவாங்க. ஆனா ஆஞ்சநேயருக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சனீஸ்வருடைய நண்பர் தான் ஆஞ்சநேயர். சனி பகவானுடைய நண்பர் தான் ஆஞ்சநேயர். ஒரு ஆஞ்சநேயர் கோயில்ல ஆஞ்சநேயருக்கு இந்த எள்ளு மிட்டாயை வச்சு சாமி கும்பிட்டு அதை வெளியில வந்து கொடுங்க. அந்த எள் மிட்டாயை சாப்பிட சாப்பிட உங்களுடைய கடன் கர்மா குறையும். புரியுதுங்களா? உங்களுக்கு கடன் குறையிறதுக்கான ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் தான் அதெல்லாம். நம்ம அந்த இதை பண்ணி இந்த இது பண்ணலாம் சொல்லலைங்க, சின்ன பரிகாரமா எளிமையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நான் என்ன சொல்றேன், ஐயா சாப்பிட்டு 2வது நாளே 2 கோடி ரூபா கடன் அடையாது. நீங்க வாட்டினு வேண்டிய சார் நான் ஆஞ்சநேயர் கொடுத்தேன், எனக்கு 2 நாள் ஆச்சு இன்னும் என் கடன் அடையலன்னு சொல்லக்கூடாது. நீங்களும் உழைக்கணும்.
உங்கள் கடனை அடைக்க. முதல்ல என்னன்னா, நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், யார்கிட்ட வாங்கியிருக்கோம், முதல்ல ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்கணும். அதை வச்சு நம்மளுடைய கடன்களை அடைக்க பழகணும். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். சரிங்களா?